இன்னைக்கு சிக்கன் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 kg கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாத்தூள், மஞ்சள் தூள், வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, தயிர், அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, கருவேப்பிலை, ஒரு முட்டை. பாத்திரத்தில் முட்டையை உடைச்சி முதல்ல பீட் பண்ணிப்போம். முட்டையை இப்போது 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி, இஞ்சி பூண்டு எப்போயுமே செய்கிறதா தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, தயிர் 2 ஸ்பூன், இப்போ நல்லா தண்ணியே விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, கலருமே போட தேவையில்லை. இந்த மிளகாய்த்தூளில் இருக்கிற கலரே நல்ல கலர் சூப்பராக இருக்கும். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சிக்கனில் அந்த மசாலா நல்லா ஊறி இருக்கணும். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது 1 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ ஊறி வச்ச சிக்கன் எடுத்து வெளியே வச்சாச்சு. பார்த்திங்கன்னா அதிலே தண்ணி இருக்கும். நம்ம ஒரு வாட்டி போடும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. நம்ம கலர் சேர்க்கவே இல்லை, ஆனால் 65 கலரும் சூப்பராக வரும் பாருங்கள். இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும் சிக்கனில். அதாக கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இப்போ எடுத்தாச்சு 65 கலரை பாருங்கள். இப்போ குழந்தைகிட்ட கொடுத்து நம்ம சாப்பிட சொல்ல போகிறோம். அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க பாருங்கள்.